எண்ணமும் கொண்டாரே ஆதிநாதர் எண்ணமும் கொண்டாரே எண்ணமும் கொண்டாரே ஆதிநாதர் எண்ணமும் கொண்டாரே எண்ணமும் கொண்டார் சாமி பூமி பாரம் தீர்க்க எண்ணமும் கொண்டார் சாமி பூமி பாரம் தீர்க்க வண்ணமயில் பெரிய தாயின் கருவில் தங்கி வண்ணமயில் பெரிய தாயின் கருவில் தங்கி இந்நீலம் தன்னில் பிறந்து எல்லோரையும் காத்தருள எண்ணமும் கொண்டாரே ஆதிநாதர் எண்ணமும் கொண்டாரே எண்ணமும் கொண்டாரே ஆதிநாதர் எண்ணமும் கொண்டாரே அண்ணல் மனு மகனார் விண்ணகமை கை கொண்டு மன்னக மாந்தர் உய மரளி மல்கள் நைய மன்னக மாந்தர் உய மரளி எம்மல்கள் நைய தன்னை மண்ணும் வித்தாய் அன்னை வயிற்றில் தங்க தன்னை மண்ணும் வித்தாய் அன்னை வயிற்றில் தங்க எண்ணமும் கொண்டாரே ஆதிநாதர் எண்ணமும் கொண்டாரே எண்ணமும் கொண்டாரே ஆதிநாதர் எண்ணமும் கொண்டாரே இவ்வாறு அந்த ஆதிநாதர் தம்மை ஓர் அணுவளவாக சுருக்கிக் கொண்டு சரகதி சர்பகதி மயூரகதி இடிகதி மின்கதி மனோகதி என்னும் 6 வகை வேகங்களும் பின்னடையத்தக்கதாக எழும்பி அண்ணல் ஜமால் உசேன் வாயிலாக அன்னை பெரியதாயின் உதிரத்தே தங்கினார்கள். சரி, அப்படி தங்கி அவர்கள் பாரகத்தின் பாரம் தீர்க்க பரந்தாமர் எண்ணம் கொண்டு பாரகத்தின் பாரம் தீர்க்க பரந்தாமர் எண்ணம் கொண்டு சீரகத்தார் ஜமால் உசேன் சிந்தை வழிதான் நுழைந்து சீர் உயர்ந்த பெரியதாயா திருவயிற்றில் தரித்தார்கள். சீருயர்ந்த பெரியதாயார் திருவயிற்றில் தரித்தார்கள். தாரணியும் தவமேறி தாரணிக்கு வந்தாரே தாரணியும் தவமேறே இந்த தாரணிக்கு வந்தாரே. சாமி வந்து கருவில் தங்க தான் சுமந்தாள் மாதரசி சாமி வந்து கருவில் தங்க தான் சுமந்தாள் மாதரசி பூ போல பொறுமையுள்ளாள் பொன்மாது மங்கை நல்லாள் மாமணித்தாய் கர்ப்பமதில் மாமணித்தாய் கர்ப்பமதில் வளர்பிறை போல் வளர்ந்தார் மாமணித்தாய் கர்ப்பமதில் வளர்பிறை போல் வளர்ந்தார். ஆமெனும் எம் தெய்வமணி அக்கருவில் தவம் இருந்தார். அம்மை பிற கர்ப்பிணி போல் அணுவும் துன்பம் கொள்ளவில்லை. அப்படி ஆண்டவரே வந்து இறங்கி பெரியதாய் அம்மையாருடைய திருவயிற்றிலே கருவாக நுழைந்த காரணத்தினால் எல்லா பெண்களுக்கு வருகின்ற நோவு அந்த துன்பம் பெரியதாய் அம்மை அவர்கள் கண்டது கிடையாது. அப்படி ஆண்டவரை சுமக்கின்ற பெயர் பெற்றவர்கள். சரி, மேலும் செம்மையங்கோன் சீர்திறந்தார் செண்பகப்பூ மேனியனார் செம்மையங்கோன் சீர்திறந்தார் செண்பகப்பூ மேனியினார் எம்மையெல்லாம் காத்தருள இருந்தாரே கருவில் தவம் மும்மணிதான் முன்னூரே முழு நாள் தவமூடித்தார் மும்மணிதான் முன்னூரே முழு நாள் தவமூடித்தார். இந்த பூமியிலே வந்து எத்தனை
எத்தனையோ குகையிலே தவம் செய்ய வேண்டும் ஆ, என்பதற்கு ஆமா முன்னேற்பாடாகவே சரி ஆண்டவராகப்பட்டவர் ஆ, பெரியதாயாருடைய திருவயத்திலே ஆஹா 300 நாட்கள் அங்கே தவத்திலே இருக்கின்றார். சரி அப்படி ஆஹா 1010 திங்கள் பூர்த்தியாயின. சரி பரமனார் ஆ, ஸ்ரீ வித்துநாயகம் ம், அவதாரம் செய்யும் முகூர்த்தம் வந்தது. சரி விண்ணில் தேவர்கள் கூடி நின்றார்கள். ஆமா தாங்கள் ஏற்கனவே எழுதி வைத்த தீர்க்க தரிசனங்கள் ஆ, நிறைவேறும் நன்னாள் வந்தது. சரி எனக்கு தீர்க்க தரிசிமார்கள் ஆ, வானகத்தில் திரண்டு நின்றார்கள். ஆஹா ஆண்டவர்கள் அவதாரம் செய்யும் நேரம் நெருங்கியது. சரி வாழி சோபனம் வாழி சோபனம் என்று எல்லோரும் வாழ்த்தி வணங்கி மனமகிழ்ந்தார்கள். ஆஹா மதி நிறைந்த மார்கழியில் மண்ணு 29 மதி நிறைந்த மார்கழியில் மண்ணு 29 இதமுயர்ந்த நன்னாளில் எனிதி சேவல் கூவிடுவோம். கூவிடுவோர் கூவிடுவோர் அதிகாலை அதிகாலை நேரமதில் ஆமா அவதரித்தார் எங்கள் சாமி. போடு அதிகாலை நேரமதில் அவதரித்தார் எம் சாமி. தேவர் புஷ்பமாரி பெய்ய தெரிவயர்கள் குலவையிட தேவர் புஷ்பமாரி பெய்ய தெரிவயர்கள் குலவையிட அதிகாலை நேரமதில் எங்கள் ஐயாவும் அவதரித்தார். அதிகாலை நேரமதில் எங்கள் ஐயாவும் அவதரித்தார். விதி கடந்த விண்ணகத்தார் விண்ணில் நின்று வாழ்த்தினார்கள். விதி கடந்த விண்ணகத்தார் விண்ணில் நின்று வாழ்த்தினார்கள். மாறிதான் பொழியும் வீசு தென்றல் தான் தவழும். விண்மாறி தான் பொழியும் வீசி தென்றல் தான் தவழும். அண்மி நின்று குயில் கூவும் அழகுமயில் நடம் புரியும். அண்மி நின்று குயில் கூவும் அழகுமயில் நடம் புரியும். அண்மி நின்று குயில் கூவும் அழகுமயில் நடம் புரியும். மாமரைகள் மாமரைகள் வாழ்த்தி செய்கும் அந்த மாதவத்தோர் போற்றி நின்றார். மாமரைகள் வாழ்த்தி செய்யும் அங்கே மாதவத்தோர் போற்றி நின்றார். கோவில் மணி தானொலிக்கும் வாசமுள்ள மலர்கள் எல்லாம் மணமதனை தூதுவிடும். நேசமுடன் தென்றல் வந்து நித்தியர் தாழை தழுவும். மாதர்களும் கூடி வந்து வாழ்த்தி வாழ்த்தி பாட்டி செய்யும். பாட்டி செய்யும் பாட்டி செய்யும் முதலத்து முதலத்து ஜீவரல்ல ஏ பூரிப்பாய் தாம் இருக்கும். முதலத்தே தீவரெல்லாம் பூரிப்பாய் தாம் இருக்கும். அப்படி எங்கள் ஆண்டவராகப்பட்டவர் ஆமா அதிகாலை நேரமதில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் ஆமா 29ஆம் தேதி ஆமா இதை முயன்ற நன்னாளிலே சரி இனிது சேவல் கூவுகின்ற இளங்காலை பொழுதிலே ஆஹா விதிகடந்த வித்தகர் ம் விண்ணில் நின்று எல்லோரும் வாழ்த்துரைக்க ஆஹா எம் ஐயா அவர்கள் ம் அங்கே பூமியிலே அவதாரம் செய்தாரே. சுவாமி வந்து பிறந்தார்கள். ஆமா ஜகத்தோர்கள் மகிழ்ந்தார்கள். ஆமாம் பூமி தாய் பூரித்தாள். பூரித்தாள் புள்ளினங்கள் ஆர்ப்பரித்தன. ஆர்ப்பரித்தன மாமரைகள் முழங்கின. முழங்கின மாதவத்தோர் வாழ்த்தி செய்தார். பெற்றோர் பூரித்தார்கள். பூரித்தார்கள் உற்றார் உவகையுற்றார். ஊர் மக்கள் வாழ்த்தினார்கள். தென்றல் தவழ்ந்து வந்து திருமலர் பூ பாதங்களை முத்தமிட்டது. மலர்களின் வாசம் வந்து மலர் மேனியை தழுவினவே. மலர் மேனியை தழுவினவே. அப்படி எங்கள் பகவான் ஆஹா இந்த புண்ணிய சேத்திரத்திலே ஆ அவதாரம் செய்தார்கள். சரி மருத்துவச்சி மாதரசி மலர்க்கையால் ஏந்தி நின்றாள். மருத்துவச்சி மாதரசி மலர் கையால் ஏந்தி நின்றாள். பொருத்தம்
பெண்மணிகள் பூங்கரத்தால் தாங்கி நின்றார். மருத்துவத்தி மாதரசி மலர் கையால் ஏந்தி நின்றாள். பொருத்தமுள்ள பெண்மணிகள் பூங்கரத்தால் தாங்கி நின்றார். மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம். சித்தங்கனி மாதர்களும் செம்பொற் சிலை தன ஏந்தி மெத்தவும் பூரிப்புடனே, சித்தங்கனி மாதர்களும் செம்பொற் சிலை தன ஏந்தி மெத்தவும் பூரிப்புடனே, மேனிதனை தான் எடுத்து, மேனிதனை தான் எடுத்து, மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம். தொப்புள் கொடி தனையறுத்த தூயனின் நாட்டினார்கள், தொப்புள் கொடி தனையறுத்த தூயன் நீராட்டினார்கள், ஒப்பி நல்ல துயில் எடுத்து ஒத்தி நன்கு துடைத்தார்கள். மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம். அப்படி தொப்புள் கொடி தனையறுத்து தூய நன்னீரிலே நீராட்டினார்கள். சரி. ஒப்பி நல்ல துகிலெடுத்து ஒத்தி எடுத்தார்கள். மேலும் என்ன? செந்தேனை தொட்டெடுத்து திருநாவில் வைத்தார்கள், செந்தேனை தொட்டெடுத்து திருநாவில் வைத்தார்கள். கூடி வந்த மாதருக்கு கொண்டு வந்து காட்டினார்கள். மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம். பாடியங்கு போற்றி மக்கள் பரவசத்தில் ஆழ்ந்தார்கள், பாடியங்கு போற்றி மக்கள் பரவசத்தில் ஆழ்ந்தார்கள். மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம், மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம். இந்த விதமாக சீராளர் ஜமால் ஹுசேன் வீட்டில் ஆண் குழந்தை பிறந்த செய்தி பூந்தென்றல் போல ஊரெல்லாம் பரவியது. மக்களெல்லாம் மனமகிழ்ச்சி பூக்க வாழ்த்தினார்கள். வாழ்க வாழ்க வாழ்க, உலகத்தையே வாழ்விக்க வந்தவரை வாழ்த்துகின்ற நிலை இந்த மக்களுக்கு கிடைத்தது. சரி, அந்த புண்ணியத்தை இந்த மக்கள் பெற்றார்கள். மேலும் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற அருமைத்தாய் 2 திங்களாக 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றாள், அங்கமெல்லாம் நொந்து பெற்றாள். அப்படி 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பெறுவது மனிதனை பெற வேண்டியவர்கள் நொந்து பெறுவார்கள். தெய்வத்தை பெறுகின்ற இந்த பெரியதாய் அம்மைக்கு நோவு என்பது சிறிதும் கிடையாது. காரணம், ஆண்டவரே அவதாரம் செய்கின்றார். சரி, அருமை தாய் பூரித்தாள். தங்க மதலையை கண்டு தந்தையார் களிப்படைந்தார். சரி, அப்படி நாளியோர் மேனியும் கடிகையோர் வண்ணவுமாய் குழந்தை வளர்ந்தது. கண்ணை இமை காப்பது போல் காத்து தோள் மீதும் தொடை மீதும் மார் மீதும் மடி மீதும் தொட்டிலும் கட்டிலும் வைத்து அன்னை பெரியதாய் தாலாட்டு பாடினார்களே. தமிழின் முதல் பாட்டே தாலாட்டுதான். அந்த தாலாட்டு ஆண்டவரை தாலாட்டும் பாக்கியம் அன்னை பெரியதாய்க்கு கிட்டியது. உலகத்தையே தாலாட்டுகின்ற ஆண்டவரை பெரியதாய் அம்மையானவள் மாணிக்க தொட்டிலிட்டு தாலாட்டினார்கள். பேரூர் பிறந்த பசு பொன்னே நீ கண்வளரா
ஆராரோ ஆரிரரோ ஆமா என் கண்ணே ஆரிரரோ ஆராரோ என் கண்ணே என் கண்மணியே என் கண்ணே கல்பு கனிரசமே என்னதவும் செய்தேனோ இங்கு வந்து நீ பிறந்தாய் நெய் விளக்கு ஏற்றி நேர்ந்து தவமிருந்து வையகத்தில் என் மயிற்றில் வையகத்தில் என் வயிற்றில் வந்து பிறந்த கண்ணே ஆராரோ காலமெல்லாம் தானிருந்த காலமெல்லாம் தானிருந்த கலி தீர்க்க வந்த என்றே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ ஏல பசுமேனி ஏல பசுமேனி என் மகனே கண்வளராய் நேராரும் கூற ஒண்ணா நேராரும் கூற ஒண்ணா நித்திய நவரத்தினமே ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ பேரான பெம்மானே பேரான பெம்மானே ஆமா பொச்சிலையே கண்வளராய் சீராரும் தேவமணி திருமகவே கண்ணுறங்கி சீராரும் தேவமணி திருமகவே கண்ணுறங்கி வையகத்து மாந்தருக்கு வான் செல்வம் கொண்டு வந்து மெய்விளக்கு ஏற்றி வைக்கும் விண்மணிய தாரேலோ அயராது எண்ணலுடன் அகிலவலம் செய்வதற்கு அயர்வுக்கு இப்பொழுதே அன்பே நீ கண்ணுறங்கு வளர்ந்து ஆளாகி இந்த அகிலத்து நோய்களெல்லாம் தீர்ப்பதற்கு அல்லும் பகலும் அயராது நீ அலையப் போகிறாய் ஆண்டவா ஆண்டவா அதற்கு இப்பொழுதே நீ உறங்கிக் கொள்வாய் ஆமா என்று அன்பு தாய் பெரியதாய் சரி ஆராரோ பாடி தூங்க வைக்கின்றார் ஆமா உறங்குறங்கு கண்ணுறங்கு உத்தமனே நீ உறங்கு கலியுகத்தை தான் முடித்து தலையுகத்தை உண்டாக்க வலிமை படைத்த தேவே விண்மணிய கண்ணுறங்கு தேவாதி தேவதேவா தேவாதி தேவதேவே திறனார்த்தவம் எட்டி சாவாத வரமருளும் சாவாத வரமருளும் சாமி நீ கண்ணுறங்கு சாவாத வரமருளும் சாமி நீ கண்ணுறங்கு மக்களுக்கு சாவாத வரமருளும் ஆண்டவா ஆண்டவா நீ கண்ணுறங்க ஐயா
பின்னே செய் பெரும்பணிக்கு முன்னே நீ களைப்பாரு. பின்னால் நீ செய்ய போகின்ற பெரும் பணிக்கு இப்பொழுதே சற்று களைப்பாரு மாண்டவா. ஆண்டவா தென்னாடுடைய சிவமே திருமகவே கண்ணுரங்கு. தென்னாடுடைய சிவமே திருமகவே கண்ணுரங்கு. கண்ணே என் கண்மணியே கனவயிர மாமலையே. கண்ணே என் கண்மணியே கனவயிர மாமலை. எண்ணறிய முத்துக்களில் இனிதாய்ந்து எடுத்த முத்து. எண்ணறிய முத்துக்களில் இனிது ஆய்ந்து எடுத்த முத்தே. ஆயிரமா மாணிக்கத்துள் ஆய்ந்தெடுத்த மாணிக்கமே. தாயின் மிக்க கருணையினே தயாபரர் கண்ணுரங்கு. தாயினும் மிக்க கருணையுடைய தயாபரரே கண்ணுரங்கு. ஆராரோ ஆரிரோ என் கண்ணே ஆரிரோ ஆராரோ. கோடான கோடி முத்துக்களிலே ஆய்ந்தெடுத்த அழகிய முத்தே. ஆயிரமாம் ஆயிரமாம் மாணிக்கத்துள் ஆய்ந்த மாணிக்கமாக தாயினும் மிக்க கருணையுடைய அன்பு தயாபரரே கண்ணுரங்கும் ஐயா. இப்படியாக அன்னை பெரியதாயவர்கள் இனிய குரல் எடுத்து இன்பமுடன் தாலாட்ட அரிய திருமகவு மலரிதழ் போன்ற மெல்லிய இமைகளை மென்மையாக மூடி உறங்கியது. தாலாட்டு கேட்ட பூ உறங்கின, புல்லுறங்கின, மானுறங்கின, மயிலுறங்கின, உறங்காத தேவர்களும் கண்ணுறங்கினர். அடுத்து அண்ணல் ஜமால் ஹுசேன் அவர்கள் அந்த காலத்திலே பாய்மரக் கப்பலில் மக்கா நகர் சென்று ஹஜ் முடித்து வந்த பெரியவராகிய சின்ன கலீபா சாயிபு என்பவரை உபச்சார ஆசாரத்துடன் அழைத்து வந்து கருப்பட்டி வட்டு வைத்து சடங்கு முடித்து வாங்கு சொல்லி காரண வல்லரசு என்னும் பொருள் பொதிந்த காதிரு பாட்சா என்னும் நாமத்தை 3 முறை ஓங்கி குரல் கொடுத்து குரல் எடுத்து கூவி நாமகரணம் செய்வித்தார்கள். ஐயாவுக்கு முதலிலே வைத்த பெயர் காதிரு பாட்சா. அப்படி காதிரு பாட்சா என்றால் காரண வல்லரசு என்று பொருளாகும். அப்படிப்பட்ட காரண காரியத்தோடு அங்கே பெயர் வைக்கின்றார்கள். நாமகரணம் சூட்டினார்கள். பாலும் தேனும் தொட்டு குழந்தையின் நாவில் வைத்தார்கள். எல்லோருக்கும் சர்க்கரை பழம் வழங்கி கொண்டாடினார்கள். வந்திருந்தோரெல்லாம் குழந்தையை வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். இந்த தெய்வ குழந்தை நாளியோர் மேனி கடிகைவோர் வண்ணமுமாய் வளர்ந்தது. கவிழ்ந்து தவழ்ந்தது, எழுந்து அமர்ந்து தத்தி நடந்தது, தளர்நடை பயின்றது. தவமிருந்து பெற்ற தங்கள் தங்க மதலைக்கு பெற்றோர்கள் அணிகலன்கள் பூட்டி அழகு பார்த்து ஆனந்தமுற்றார்கள். எப்படி பூங்கமுகு கழுத்தினுக்கு பொற்காரை பூட்டினார்கள். தேங்கமிழும் செண்பகப்பூ சீர்மேனி தாங்கி நின்ற கச்சனையும் நல்லிடக்கி பொன்னரஞாள் பூட்டினார்கள். மெய்ச்செங்கோல் ஏந்துகின்ற மின்கரத்தில் பொன்காப்பாம். மெய்வழி ஆண்டவரை நமஸ்காரம். ஓடு மெய்வழி ஆண்டவரை எங்களுள பணிந்து சிரம் இனிதணியும் திருத்தாட்டு. எங்கள் உள பணிந்து சிரம் இனிது அணியும் திருத்தாட்டு. உங்களிலார் கப்பணிந்தார் புனிதர் எங்கள் கோமகனார். அனைத்து உயிர்களுக்கும் மணியானார் எங்களையா. அன்னவர்க்கு அணி புனைந்து ஆபரணம் பூட்டினாரே. தனிச்செங்கோல் மோச்சும் எங்களையா தானவர்க்கு அழகு செய்து பார்த்தாரே. அங்கு உள்ள மக்கள் எல்லாம் மெய்வழி ஆண்டவரே நமஸ்காரம். ஓடு மெய்வழி
காரணமாக சரி எங்கள் இன்னுயிர்க்கு அணிகலனாக இலங்கும் ஆ, எம்பெருமானுக்கு சரி அணிமணிகள் ஊட்டி அழகு பார்த்தனர். சரி திருவோங்கும் தெய்வ குழந்தைக்கு வயது 7 ஆயிற்று. 7 ஆயிற்று. வேத கலைகளுக்கு அதிபதியாக இந்த ஆ, செல்வ செழுங்குழந்தைக்கு கல்வி கற்பிக்க ஆமா பெற்றோர் எண்ணினார்கள். சரி அவ்வூரில் கண்ணாளர் மரபில் வந்த சரி கருப்பண்ணா ஆசாரியார் என்ற பெரியார் ஆ, ஒருவர் திண்ணை பள்ளிக்கூடம் நடத்தி வந்தார். சரி அந்த பெரியவரிடம் ஆ, தம் செல்வ சீராளரை அழைத்து சென்றார்கள். சரி அந்த பெரியவர் ஆ, குழந்தையை வாயை திறந்து திறந்து நாவை நீட்டச் சொல்லி சொல்லி பசும் பாலை ஆஹா அருகம்புல்லால் தொட்டு நாவில் அக்ஷரம் எழுதி ஆஹா 3 வாரடைகளில் ம் அதாவது ஓலைச்சுவடிகளில் ஆ, அக்ஷரங்களை எழுதி ஆ, பிரம்ம முடி போட்டு சரி எழுத்தறிவிக்கும் இறைவனுக்கு ஆஹா எழுத்தறிவித்தார்கள். ஆஹா. ஆண்டவருக்கே அங்கே அப்பியாசம் செய்து வைத்தார்கள். சரி நமது செல்வ சுவடிகட்கு ஆ, சுமந்து பள்ளிக்கு செல்லும் அழகே தனியாகும். சரி எப்படி நம்முடைய செல்வம் ஆ, சுவடிக்கட்டை சுமந்து பள்ளிக்கு செல்லுகின்ற அழகு இருக்கிறதே, ஆமையா. அந்த அழகை 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாது. சரி 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 பொங்கழகு கவடிகட்டு பொங்கழகு சுவடிக்கட்டு பூரிப்பாக தான் சுமந்து தங்கமணி தேரன்று தளநடையும் பைங்க நீரு வெள்ளிமணி சின்னரதம் வீதி வழி போவது போல் வெள்ளிமணி சின்னரதம் வெள்ளிமணி சின்னரதோ வீதி வழி போவது போல் வெள்ளிமணி சின்னரதோ வெள்ளிமணி சின்னரதோ வீதி வழி போவது போ பள்ளி சென்றார் பாலகரும் ஆமா பாங்குடனே கல்வி கற்றார். ஆமையா. பள்ளி சென்றார் பள்ளி சென்றார் பாலகரும் பாங்குடனே கல்வி கற்றார். மண்ணுலகம் உயர்வதற்காய் வந்த எழில் வான்பதியே விண்ணுலக வேதமணி மெய்ப்பொருளை தான் சுமந்தார். என்னுயிரில் நாயகரே இன்ப வடிவம் எடுத்து பொன்னரங்க நாயகராய் பூரித்து தானருளும் பாலகராய் வந்தாரே பங்கரசு வாழியம்மா சீலரன சிறந்தாரே சீலரன சிறந்தாரே திருவோங்கும் மாதவரே சிலரன சிறந்தாரே சிலரன சிறந்தாரே திருவோங்கு மாதவரே உலகத்து ஓலைகளை எல்லாம் அருளிய எம்பெருமான் ஆமா ஓலைச்சுவடிக்கட்டை பூரிப்பாக துமது சென்றார். ஆ, தங்கமணி தேரொன்று தளிர்நடையிட்டு நடந்து போவதைப் போல ஐயா அவர்கள் நடந்து வருகின்றார்கள். சரி மேலும் ஆ, விண்ணுலக வேதமணி சரி மெய்ப்பொருளைத்தான் சுமந்தார். ஆஹா என்னுயிரின் நாயகராக ஆ, இன்ப வடிவமெடுத்து சரி ஐயா நடந்து வருகின்றார்கள். ஆஹா. எல்லா கலைகளையும் கற்றார்கள். ஆமா இவ்வாறாக சரி எங்கள் வேத காருண்யர் ஆ, மழை காலத்தில் வாத்தியார் வீட்டு திண்ணையிலும் ஆஹா வெயில் காலத்தில் ஊருக்கு மேற்கே உள்ள நீரோடையின் ஓரம் ஆஹா செழித்து வளர்ந்திருந்த இண்டம் புதர் நிழலில், அடே அப்பா அவ்வளவு சிக்கலான செடி, ஆ, அந்த இண்டம் புதர் நிழலில் ஆஹா இளமணலில் ஆ, இடத்தும் கல்வி கற்றார்கள். சரி கல்வியும் கல்வி பயனுமாகிய ஆ, கதி உதவும் காருண்ய பிரபு ஆ, குழந்தையாக நின்று சரி. கல்வி கற்றார்கள். சரி மேலும் எண்ணெழுத்தும் நீதிகளும் எழுத்து நீதிகளும் ஆம நீதிகளும் இனிய நன்னூலில் கண்டுகளும் ஓடு எண்ணெழுத்து நீதிகளும் நீதிகளும் இனிய நல்லூல் நிகழ்வுகளும் பண்ணமுறை பண்ணமுறை கற்றுணர்ந்தார் கற்றுணர்ந்தா மகேஸ்வர ராமமணியே போடு பண்ணமுறை கற்றுணர்ந்தா ராம கற்றுணர்ந்தா மகேஸ்வர ராமாமணியே கல்வியெல்லாம் அவரே. ஆமா உலக கல்வியெல்லாம் அவராக இருக்கின்றார். ஆமா இருந்தாலும் ஆ, கல்வியெல்லாம் அவரேதான். மாணவரே கல்வி கற்க சென்று வந்தார் கல்வி எல்லானவரே மாணவரே. கல்வி கற்றே சென்று வந்தார் பலவிதமா சாஸ்திரங்கள் ஆமா சாத்திரங்கள் பாடுபொருள் எங்காமா பலவிதமா சாத்திரங்கள் ஆம சாஸ்திரங்கள் பாடி பொருள் எங்கோமா ஓத
முதன்மை சீராளன் ஆமையா ஓதாது உணர்ந்திடுமோர் உத்தம சீராளா வேதமொரு திருவுருவாய் வேதமொரு திருவுருவாய் விளங்கும் என்ற நாயகரே வேதமொரு திருவுருவாய் வேதமொரு திருவுருவாய் விளங்கும் என்ற நாயகரே. இவ்வாறு எம்பெருமான் 2ஆம் வகுப்பு படித்து முடித்தார்கள். நீதி நூல்கள் சதகங்கள் நிகண்டுகள் முதலியன கற்பிக்க பெற்றன. அது சமயம் குடும்பத்தில் பட்டி பெருகியது. பட்டினா ஆடு மாடுகள். பட்டி பெருகியது. ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு ஆள் கிடைப்பது அரிதாக இருந்தது. அந்த காலத்திலேயே வேலையில்லா திண்டாட்டம். ஆடு மாடு மேய்க்கணும் அவள் திண்டாட்டம். அப்படி நமது இளம் செம்மலையாவது ஆடு மேய்க்கும் பணிக்கு நியமித்திடலாமா என்று பெற்றோர் ஆலோசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆள் கிடைக்கலையே, நம்ம பிள்ளையவே அனுப்பிட்டா என்ன? அதை உணர்ந்த நமது செல்வர் மற்றவர் என்ன நினைக்கின்றார் என்பதை பார்த்த மாத்திரத்திலே அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். அப்படி அதை உணர்ந்த நமது செல்வர் அத்தா அம்மா நான் ஆடு மாடுகள் மேய்த்து வருகிறேன் என்று அப்பணியை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஆடு மேய்க்கின்றார்கள். ஆடு மேய்க்கும் தலங்களிலே அண்ணலாரும் பாடுவாரா ஆடு மேய்க்கும் தலங்களிலே ஆமா தலங்களிலே அண்ணலரும் பாடுவாரா பிடுமுகு வேங்குழலும் தகிட பெருமானை இசைத்திடுவார். ஆடுமாடு அருகணைந்து ஆவலுடன் கேட்டிடுமா வீடுமிகு மணிகளொலி பண்ணிசைக்கும் சுதி சேர்க்கும் ஆமா மணிகளொலி ஆண்டவர் ஆடு மேய்க்கின்ற கலையை மிகச் சிறந்த கலை. ஆடை ஒருவன் எவன் ஒழுங்காக மேய்க்கிறானோ இந்த அகிலத்தை அவன் நிச்சயமாக மேய்ப்பார். அப்படிப்பட்ட மேய்ப்பராக வந்தவர் அல்லவா அவர். அவர் ஆடு மேய்க்கின்ற பொழுது அவர் பாடுகின்றார். பெருமான் புல்லாங்குழல் நடத்தி இசைக்கின்றார். அப்படி இசைக்கின்ற இசைக்கு அந்த ஆடுகள் மாடுகள் கழுத்திலே இருக்கின்ற அந்த மணிகள் அந்த இசைக்கு சுதி சேர்க்கின்றன. அப்படி சுதி சேர்க்க பட்டி மிக பெருகிடுமா பால் வளங்கள் சிறந்திடுமா ஆமா பெருகிடுமா மட்டில்லா புகழ் வேந்த மறைநூல்கள் பல படிக்கும் கலைகள் பல அண்ணலர் உங்க தூயந்தார் இவர் கிளையோருவர் இல்லை ஏனும் திறன் படைத்தார். புகழுக்கு அதிபதியாகப்பட்ட நம்முடைய ஆண்டவராகப்பட்டவர் எல்லா கலைகளையும் மாய கலைகள் 64ஐயும் அழகாக கற்றுணர்ந்தார். இந்த விதமாக எம்பெருமான் ஆடு மாடுகள் மேய்த்து வருங்காலத்திலே ஓங்கி குரல் எடுத்து பாடுவார்கள். புல்லாங்குழல் இசைப்பார்கள். ஆடு மாடுகளின் கழுத்தில் கட்டிய மணிகள் கணகண கணகண கண ஒலி எழுத்தி அந்த ஒலியானது அந்த இசைக்கு சுதி சேர்க்குமாம். அத்துடன் திருக்குறள் குமாரசுவாமியாம் போன்ற சூடாமணி ஞான வாசிஷ்டம் பகவத்கீதை ஞானக்கோவை எங்கள் ஐயன் கற்றார். மேலும் திரிபுர கற்று உணர்ந்தார்கள். அத்துடன் அமையாது சிலம்பம் மற்போர் கிணறு தாண்டுதல் வழுக்குமரம் ஏறுதல் தேங்காய் உடைத்தல். அந்த காலத்து கலைகளை பாருங்க ஐயா. அப்படி எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொண்டார். திறனாரும் கலைகளிலும் தேர்ச்சி பெற்று போட்டி பந்தயங்களில் வெற்றி வாகை சூடி பரிசும் பட்டமும் பெற்றார்.
உழவு தொழிலுக்கு யாரும் நிகர் கிடையாது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்ற பாட்டுக்கணங்க அதையும் கற்றுத் தெளிந்தார்கள். பெரியோர்களிடம் பணிவு. எல்லா கலைகளையும் விட மிகச்சிறந்த கலை மனித வாழ்விலே பணிவு வேண்டும். அந்த பணிவு இளையோர்களிடத்திலே அன்பு, இரக்கம், பெற்றோர், உடன் பிறந்தோர், உற்றார் உறவினரிடத்திலே பாசம், குற்றமற்ற நல்ல ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்படிப்பட்ட நல்ல ஒழுக்கம், நடைமுறைகள், அதைவிட விருந்து உபசரித்தல். மோப்பக்குளைய மனுச்ச முகந்தறிந்து நோக்க குளைய விருந்து என்ற அந்த பாட்டுக்கணங்க வந்த விருந்தாளியை உபசரிக்கின்ற பண்பு, பிறருக்கு உபகாரம் செய்தல். யாராக இருந்தாலும் முகமலர்ச்சியோடு வந்தவருக்கு உபச்சாரம் செய்து உபகாரம் உதவி செய்கின்ற அந்த நல்ல உள்ளம் போன்றவற்றில் மிகச் சிறந்து விளங்கியதால் எட்டின மட்டும் சுற்று வட்டார ஊர்களில் இவர்களுடைய நற்பெயர் எங்கும் பரவி கவிழ்ந்தது. அப்படி ஐயா அவர்கள் மேலும் என்ன வெட்டி கதை பேச மாட்டார், வேத நல்ல நூல் படிப்பார், அட்டி இல்லா பகவத்கீதை அருமஞான வாசிட்டமும் மட்டில் புகழ் ஞான கோவை பக்துபரி மாலைகளுடன் திட்டமுறை திருக்குறளோ திருக்குறளோ சூடாமணி நிகண்டுகளும் நிகண்டுகளும் படிப்பார், ஆன்றோரை நாடி நிற்பார், துய்யமன தோன்றலவர் சொல்லினிமை பொங்கும் முறையும் வையகத்தில் ஜிப்படித்தான் வாழ வேண்டும் என்று எங்கள் ஐயனவர் தான் நடப்பார், தான் நடப்பார். அகிலத்தோர் போத்திடுவார், போத்திடுவார். தெளிந்த ஐயா அவர்கள் அவர் கம்பெடுத்து சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் கரங்கு போல சுத்தி ஆடும். ஆமா சிலம்பாட்டம் எம்புடனே மல்யுத்தம் செய்து வெற்றி தான் வருவார். எம்பி ஒரு புள்ளினம் போல் கிணறும் தாண்டிடுவார், போல நாலாறு தூரம் தாண்டி காட்டும். பழுக்கு மரம் திரிகை கட்டி நிறைந்தேறி பரிசும் பெறும். ஆமா திரிகை கட்டி. அது மட்டுமா வேற என்ன தெரியுமா உனக்கு? முழு தேங்காய் நூறுகளை முஸ்தி பத்தில் தான் உடைப்பார், பல நூறுகளை. அப்படி ஆற்றல் இருந்தாலும் ஆற்றல் யாரிடத்திலோ இருக்கிறதோ அவர்களுக்கு அழுக்காறு இருக்கக்கூடாது. அப்படி அழுக்காறு சற்றும் இல்லார், அன்பாலே ஆதரிப்பார், செழிப்பான வேளாண்மை சிறப்பாக செய்திடுவார், பழுதில்லா தன்னடக்கை, பண்பான உயர் குணங்கள், பெரியோர்க்கு நற்பணிவு, பின்பிறந்தோர் கண்புரைகள் அரிதா. ஆமா ஏழைகளை ஆதரித்து காத்து நிற்கும் அப்படி மரியாதைக்குரிய அன்புக்குரிய ஐயா அவர்கள் மரியாதைக்கு உடைய அன்புடையார், வறியோர்க்கு நல்ல உணவளிப்பார். ஆமா அன்புடையார்
ஐயா அவர்கள் ஆமாம் ஆண்டவர்கள் ஆ, எல்லோருக்கும் நன்மை செய்வார், எல்லோரும் பாராட்டும், எல்லோருக்கும் நன்மை செய்வார், எல்லோரும் பாராட்டும், வல்லவர்க்கு வல்லவராம் மாத்தார்க்கு நெஞ்சாணி, வல்லவர்க்கு வல்லவராம் மாட்டார்க்கு நெஞ்சாணி, எல்லையில்லா தெய்வ பக்தி, இணையில்லா பேச்சாற்றல், எல்லையில்லா தெய்வ பக்தி, இணையில்லா பேச்சாற்றல். அப்படி எல்லா வழியிலும் சிறந்த நம்முடைய ஐயாவை ஆண்டவரை ஆ, உலக மக்கள் எப்படி அழைப்பார்கள்? எப்படி? நல்ல பிள்ளை தம்பியன, நல்ல பிள்ளை தம்பியன நாடழைக்க வாழ்ந்திருந்தார். நல்ல பிள்ளை தம்பியனே, நல்ல பிள்ளை தம்பியனே, நாடழைக்க வாழ்ந்திருந்தார். இப்படி ஐயாவை ஆ, இந்த சமயத்தில் அவ்வூர் பள்ளிவாசலில் ஆ. ஒரு பெரிய மார்க்க சொற்பொழிவு ஆற்றினார்கள். சரி. அதை கேட்க ஐயா வருகின்றார்கள். ஆஹா. உலகீரே உலகீரே உவந்தொரு சொல் கேளீரோ, நலமுடனே நாம் வாழ நற்செய்தி சொல்லிடுவே. உலகீரே உலகீரே உவந்ததொரு சொல் கேளீரோ, நலமுடனே நாம் வாழ நற்செய்தி சொல்லிடுவே. ஈமானெனும் நம்பிக்கை இனிது கொண்டு வாழ்ந்திடுவே, மாமறை நூல் வகுத்தபடி வாழ்கடமை செய்திடுங்கள். ஈமானும் நம்பிக்கை இனிது கொண்டு வாழ்ந்திடுவே, மாமறை நூல் வகுத்தபடி வாழ்கடமை செய்திடுங்கள். அப்படி அந்த வாக்கியத்தில் என்ன அமைந்திருந்தது? ஆ, ஒன்றிறைவன் தேவர் உண்டு, வேதம் உண்டு, மரணம் உண்டு. சொன்ன செய்தியானது ஆஹா. ஒன்றே இறைவன், ஆமா, தேவர் உண்டு, உண்டு, வேதம் உண்டு, உண்டு, மரணம் உண்டு உண்டு. என்று வரும் மரணமதில் இரண்டு விதம் நன்கறிவி, இரண்டு விதம் நன்கறிவி. ஒன்றிறைவன் தேவர் உண்டு, வேதம் உண்டு, மரணம் உண்டு என்று வரும் மரணமதில் இரண்டு விதம் நன்கறிவி. ஆகவே ஒன்றே இறைவன், ஆமாம். வேதம் உண்டு, மரணம் உண்டு. ஆ, அந்த மரணம் இரண்டு வகையாகப்படும் சரி. என்று எடுத்துச் சொல்லப்பட்டது. ஆஹா. இறைநெறியில் சார்ந்தவர்க்கு இன்ப மிகு அடக்கம் உண்டு, இறைநெறியில் சார்ந்தவர்க்கு இன்ப மிகு அடக்கம் உண்டு. உறைந்தவரில் சாபம் உண்டு, மிகு துயர நரகம் உண்டு. உறைந்தவரில் சாபம் உண்டு, மிகு துயர நரகம் உண்டு. துறையறிந்து தொழுகை செய்மின், தூய நெறி கடைப்பிடிமின், துறையறிந்து தொழுகை செய்மின், தூய நெறி கடைப்பிடிமின். மறையுரைக்கும் நெறியில் நிற்பே, மறையுரைக்கும் நெறியில் நிற்பே, நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்திடலாம். மறையுரைக்கும் நெறியில் நிற்பீர், மறையுரைக்கும் நெறியில் நிற்பீர், நீங்கள் வாழ்வாங்கு வாழ்ந்திடலாம். அன்புடைய உலகீரே, ஆ, உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்துள்ளேன், சரி. செவி கொடுத்து கேளுங்கள். ம், ஈமான் ஆ, அதாவது நம்பிக்கை ஆறாகும். சரி. இறைவன் ஒருவன் உண்டு, ஆமாம், தீர்க்க தரிசிமார்கள் உண்டு, ஆமாம். அடியார்கள் உண்டு, உண்டு, வேதம் உண்டு, உண்டு, மரணம் உண்டு. உண்டு. மேலும் ஆ, அதன் பின் அவரவர் செயலுக்கு தக்க ஆ. தீர்ப்பு நாளும் உண்டு அடே அப்பா. ஆ. என்று ஆ. சாவில் இரண்டு விதம் ஒன்று உண்டு. எப்படி? ஒன்று நியாய மரணம், நியாய மரணம். உடலிலிருந்து சீவ ஜக்தி ஆ, வெளிப்படாமல் மரணித்து சொர்க்க உலகம் புகுதல். சரி. மற்றது கசப்பு என்னும் தீட்டு வெளியாகி ஆஹா. துன்பமுற்று ம். செத்து துயரம் மிகுந்த ஆ. நரகத்திற்கு செல்லுதல். ஆஹா. அதனால் ஆ. கடமைகளை தவறாமல் செய்யுங்கள். செய்யுங்கள். இறைவன் வேதத்தில் கூறியுள்ள நீதத்திற்கு மாற்றமில்லாமல் நீதியாக நடந்து கொள்ளுங்கள். சரி. வாழ்வாங்கு வாழலாம் என்று நீண்டதொரு சொற்பொழிவை ஆ. அந்த பெரியவர் ஆற்றினார்கள். சரி. அந்த பெரியவர் ஆற்றிய சொற்பொழிவை ஐயா ஆண்டவர் ஐயா அவர்கள் ஆஹா. அங்கே நியாயத்தோடு கேட்டார்கள். ஆ. நியாய மரணம், அநியாய மரணம் மரணம் என்ற சொற்கள் ம். நமது இளம் செம்மல் அவர்களின் இதயத்தில் பசுமரத்து ஆணி போல் பதிந்தது. சரி.
அநியாய மரணம் வந்துவிடக் கூடாது. ஆமா, நியாய மரணம் வர வேண்டும். அதற்கு நல்வழி காட்ட ஒரு சர்க்குரு வேண்டும் என்று குருநாதரை தேடலானார். ஆகவே தேடுதல் வேட்டை ஐயாவிடத்தில் அதிகப்பட்டது. அப்படி பாலகரா பாலகராயிருந்த காலம் பாடம் சொன்ன ஆசிரியர் காலஞ்சென்ற செய்தி கேட்டு கண்மணியும் கலங்கி நின்றார். சின்னஞ்சிறு வயதினிலே சேர்த்தணைந்த தர்மகர்த்தா அன்னோரின் மரணம் கேட்டு அன்புள்ளம் கொண்டு நின்றார் துன்பமுற்றார். ஆசிரியர் மரண செய்தி கேட்டு மனங்கலங்கினார். சின்னஞ்சிறு வயதிலே அவரை சேர்த்தணைத்த தர்மகர்த்தா அவர்கள் மரணமுற்ற செய்தி கேட்டு அன்புள்ளம் துடித்தார், துவண்டார். சாவு வரக்கூடாது, உற்றார் தம்மை பிரிய கூடாது, நோவு வரக்கூடாது, சிந்தை நொந்திடவும் ஆகாது, பாவியம்மன் கையில் சிக்கி பரிதவிக்கலாகாது, பாவியம்மன் கையில் சிக்கி பரிதவிக்கலாகாது. பூவை விட மெல்லுளத்தார் புத்திரனில் கொண்டுளத்தார், பூவை விட மெல்லுளத்தார் புத்திரனில் எண்ணலுட்டார். பள்ளிவாசல் சொற்பொழிவை பாலகரும் கேட்டுணர்ந்தார், வெள்ளமன மேகமுடன் மெய்யமன் வந்திடுங்கால். வெள்ளமன வேகமுடன் வெய்ய கொடிய யமன் வந்து விட்டார். தள்ளி அவனை மிதிக்க சாமர்த்தியம் யாருக்குள்ளதோ என்று உள்ளமிக நொந்து நின்றார். உருகுமிகத்தான் எழுந்தார். என்ன செய்ய போறோமோ, எதற்கு மாற்று வழி உண்டோ, என்ன செய்ய போறோமோ, எதிர்க்கு மாற்று வழி. விண்ணப்படும் துன்பத்தை மேவிடவும் மார்க்கம் உண்டோ, அந்நாளில் பெரியவர்கள் அறமுறைக்கவர் வந்தார். இந்நாளில் அத்தகையோர் இல்லாமற் போனாரோ, என்ன வழி என்றெண்ணி சிந்தை நொந்து கண்ணீரை வடிப்பார்கள், கதறி மிக துடிப்பார்கள். எண்ணி எண்ணி அனல் மெழுகாய் இதயமது உருகிடுவார். அண்ணல் படும் துயரமதை இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன வழி ஏது வழி என்று அண்ணல் அவர்கள் அவர் படுகின்ற துன்பத்தை யார் உரைக்க வல்லவரோ, வண்ணமான வழி நெறியை ஆண்டவா வழியை வகுத்துரைக்க வல்லவர் உலகத்தில் யாருண்டு? மெய்வழியை காட்ட வந்த வேதமணி ஈஸ்வரர் மாயை வசப்பட்டதால்
தங்களுக்கு மெய்வழியை காட்ட வல்லவர் யார் என தேடலுற்றார்கள். சரி, உலக கல்விக்கே ஒரு ஆசிரியர் வேண்டுமே. சாதாரண ஆனாவன படிக்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வேண்டியிருக்கு. ஆனால் ஞான கல்விக்கு ஒரு சர்க்குரு வேண்டும் அல்லவா? இது சாமியார்கள், மஸ்தான்கள், ஞானிகள் என்று வருகிறவர்களை எல்லாம் பணிந்து ஞான வழி காட்ட வேண்டும் என்று கேட்டார்கள். ஞானத்தை தேடுகின்ற வேட்டை ஐயா நெஞ்சுக்குள்ளே அங்கே வளர்ந்து வருகிறது. இவர்களின் யதார்த்த நல் உள்ளத்தை தெரிந்து கொண்ட போலி பாசாண்டியர்கள் யாரிடத்துல என்ன வீக்னஸ் இருக்கோ அதை அறிந்து சம்பாத்தியம் பண்ணக்கூடிய மக்கள் அன்று முதல் இன்று வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி ஐயாவுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த இதை அறிந்து போலி பாசாண்டியர்கள் தவறான வழிகளை காட்டி ஏமாற்றலானார்கள். நம்பி நம்பி ஏமாந்து நல்ல வழி கிட்டாமல் நம்முடைய சுவாமி சிந்தை நொந்தார்கள். இடையிடையே சில ஆபத்துகளையும் சந்தித்தார்கள். ஆமா, அப்படி ஐயா அவர்கள் காட்டில் உள்ள ஆலமர கிளையில் ஒரு உரியுங்கட்டி நாட்டியதிலே இருந்து நற்காளி மந்திரம் சொல்ல மாட்டியந்த கால அறுத்து மண் மீது வீழ்கையிலே காட்டிலந்த காளி வந்து கையேந்து என்று உரைத்தான். காட்டிலந்த காளி வந்து கையேந்து என்று உரைத்தான். பூரணர் அவ்வா செய்து பொய் என்று தான் அறிந்தார். ஆகவே போலி பூசாண்டியர்கள் நீ நல்ல ஞானத்தை பெற வேண்டுமானால் ஒரு ஆலமரத்துல உரிகட்டி தலைகீழாக தொங்க வேண்டும். அப்படி காளி மந்திரத்தை சொன்னால் அந்த காளி அம்மா உன்னாலே வந்து உன்னை கையேந்து காப்பாத்துவா. கீழே விழுந்தாலும் கூட உனக்கு அடிபடாது என்று அங்கே பொய் பாசாண்டியர்கள் சொல்ல, அதே போல ஆண்டவராகப்பட்டவர் பூரணர் அவ்வாறு செய்து பொய் என்று தான் அறிந்தார். மார்பளவு நீரில் நின்று மதுர வீர மந்திரம் சொல்ல பார்வெறிய மதுர வீரன் பரியேறி வருகும் என்றார். செப்பிய சொல்லும் பொய்யாச்சுதே அந்த மதுர வீர மந்திரம் சொன்னால் அவர் வந்து உன்னை காப்பாற்றுவான். சரி, பரியேறி வருவான், வெள்ள குதிரையிலே பவனி வருவான் என்று போலி பாசாண்டியார் சொன்ன அத்தனை வித்தைகளையும் செய்து செய்து பழகி பழகி துன்பத்திற்குள்ளானார். மேலும் கல்பு பிரகாசமதாய் காட்டிடுவேன் என்று சொல்லி வல்லரக்கன் ஏமாற்ற மாதவரும் சூதுணர்ந்தார். கொல்யருக்கம் பால் குடித்தால் கொல்யருக்கன் பால் குடித்தால் என்ன சொன்னார்? எருக்கம் பாலை குடிச்சா ஞானம் பொங்கி வரும் சொன்னா ஒருத்தர். எருக்கம் பாலை குடிச்சா என்ன ஆகும்? எருக்கம் பால் குடிச்சா உயிர்லையா போயிடும். ஆமா, அப்படி நல்லழகர் தான் குடித்து அவர் நாவு வெந்து துன்பமுற்றார். ஞான பசி அங்கே உண்டான பொழுது சொன்னதையெல்லாம் குடிக்க ஆரம்பித்தார். ஞானத்தை தேட வேண்டும், மக்களுக்கு ஞான உபதேசம் செய்ய வேண்டுமானால் தனக்கு ஒரு நல்ல சர்க்குரு வேண்டும் என்று அவர் உள்ளம் தேடி வருகிறது. ஒருவன் சொன்னா எருக்கம்பாலை குடிச்சா நிறைய ஞானம் வரும் என்றான். அதையும் குடித்தார். குடித்து நாவெல்லாம் வெந்து துன்பமுற்றார். இன்னாக்கு அடியறுத்து இன்னாக்கு அடியறுத்து அண்ணாக்கில் ஏற்றி நின்றால் உண்ணா கொடிமரமும்
என்றுரைத்தான். உவந்து காணும் கொடிமரம் உவந்து காணும் என்றுரைத்தான். புண்ணாக்கு ஈனர் சொன்ன இந்த வார்த்தையை சொன்னவன் யாரு? யாரு? புண்ணாக்கு. புண்ணாக்கு எல்லாம் இழந்து விட்ட சக்கைய போல. அப்படிப்பட்ட புண்ணாக்கு ஈனர் சொன்ன பொய்யுரைகள் நம்பி எங்கள் அண்ணலவர் பட்டதுயர் அதாங்க வல்லவரோ வல்லவரோ. வெள்ளிமலை மீதொருவர் மெய்ஞானம் தரும் என்றார். வெள்ளிமலை மீதேறி கள்ளர் என்று கண்டு கொண்டார். இன்னொருவன் சொன்னான் வெள்ளி மலை மேல ஒரு ஞானக்குரு இருக்கின்றார் என்று. அதையும் ஏறி கண்டு பார்த்தார். சரி. கள்ளமனம் வஞ்சகரால் கண்மணியர் பட்ட துன்பம் உள்ளமது பொறுக்காது. அப்படி உள்ளம் பொறுக்காது, உயர் துயரம் தாங்காது. சரி. வேங்கை வேட்டை நாயதனால் வேணியர் தாம் துன்பமுற்றார். அந்த நாயதனால் பாங்கரசர் இவ்விதமா பட்டதுயர் தான் எடுத்து. ஆமா இவ்விதமா ஈங்குரைத்தால் நெஞ்சினிலே இடி விழுந்தார் போலிருக்கும். ஈங்குரைத்தால் நெஞ்சினிலே இடி விழுந்தார் போலிருக்கும். ஏங்கமழ்ந்தார் எங்கோமான் செய்ததெல்லாம் மேலுரைக்கும். இந்த பிரகாரமாக எங்கள் இளம் செம்மல் அவர்கள் பலராலும் பல வகையாலும் ஏமாற்றமுற்றார்கள். சரி. அது சமயம் கடயோகம் என்று பிரணயாமம் என்றும் ராஜயோகம் என்றும் கூறப்படும் வாசி பழக்கத்தை மேற்கொண்டு அதனை பயின்று தேர்ச்சி பெறலானார்கள். தீவிர பயிற்சியினால் தேகம் பூமியில் இருந்து அரை அடி உயரம் எழும்பி நிற்கலாயிற்று. அவருடைய வாசி பழக்கத்தை காரணமாக அவருடைய உண்மையான மென்மையான தேகம் பூமியை விட்டு அரை அடி உயரம் அப்படியே நிற்கிறது. மேலும் அதனால் உஷ்ணம் கிளம்பி ரத்த மூல வியாதி ஏற்பட்டது. அப்படி ரத்த மூல வியாதி ஏற்பட அதை நிவர்த்தி பண்ண அவர் என்ன செய்தார் என்றால் நெருஞ்சிப்பூ முருங்கைப்பூ முதலியவற்றை பாலில் போட்டு காய்ச்சி அருந்தி உஷ்ணத்தை மாற்றினார். அப்பயிற்சியினை தொடர்ந்து செய்யலானார்கள். எங்கள் இளஞ்சம்மல்கள் அவர்களுக்கு திருமண பருவம் வந்தது. அப்படி இளமை காலத்திலே பல்வேறு வகைப்பட்ட பயிற்சிகளுக்கு ஆளானார்கள். எம்பெருமானின் அழகு, ஆற்றல், நற்குணங்கள் முதலியவற்றை அறிந்திருந்தவர்கள் நான் தாரேன் நீதாரன் என்று பெண் கொடுக்க முன்வந்தார்கள். மார்க்கம்பட்டிக்கு தென்கிழக்காக அமைந்துள்ள இடையகோட்டை ஜமீனை சேர்ந்த பள்ளப்பட்டி தனவந்தர் மக்கத்து ஹசரத் என்பவரின் ஒரே திருமகளார் சௌபாக்கியவதி ஸ்லோகா பீவி என்னும் மங்கையர் அந்த மங்கையர் திலகத்தை திருமணம் செய்வதாய் நிச்சயிக்க பெற்றது. மணப்பெண்ணின் தந்தையார் பள்ளப்பட்டில் மிகவும் செல்வாக்கு உடையவர். மணமகனான எங்கள் இளம் செம்மல் அவர்களோ அவர் ஜாதா நாளா நம்ம ஐயா ஆண்டவரே அந்த பகுதி அனைத்திலும்
மிகப்பெரிய பெருமை பெற்றவர். ஆஹா. ஊர்கள் எல்லோரும் மகா உத்தவர் மகா உத்தவர் என்று ஆஹா. பெயர் எடுத்தவர். ஆமா. அதனால் ஆ. 2 ஊர் மக்களும் மக்களும் தங்கள் வீட்டு திருமணமாகவே எண்ணி ஆமாம் தம் தம் வீடுகளை அலங்கரித்துக் கொண்டார்கள். சரி. அப்படி ஆஹா. அலங்காரம் செய்கின்றார்கள். செய்கின்றார்கள்.